ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பூரண கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. கடைகளில் விற்கிற ரெடிமேட் கொழுக்கட்டை மாவும் நம்ம வாங்க வேண்டாங்க. வீட்டில் ரேஷன் பச்சரிசி இருந்தால் போதுங்க. ரேஷன் பச்சரிசியில் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு தேவையில்லைங்க. நம்ம இன்றைக்கி கையால் தான் செய்ய போகிறோங்க. பூரணமும் அடுப்பு பக்கம் போகாமையே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காவில் அடியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தான் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காவை தேங்காய் கொடி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் தேங்காவை துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூ போல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தேங்காய் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவு வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைக்கணுங்க, குறைன்னு அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடர் நம்ம அரைச்ச தேங்காய் கொடியை நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருந்தோம். 1 கப் வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துருந்தோம். 1 கப் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. வெல்லத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வெல்லத்தையும் நம்ம அதே பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பு நல்லா தூக்கி விடும். இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்த பிறகு கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. கையால் நல்லா பிசைஞ்சு விட்டாலே நல்லா கெட்டியாகிடுங்க. நமக்கு கையில் இருக்கிற ஹீட்டே போதும். அந்த வெல்லம், தேங்காய், துருவன தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலையிலலாம் இருக்கிற இந்த ஈரப்பதம், நெய் எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ எந்த சைஸ் பூரணம் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பூர்ணம் நமக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க. மாவு 1 கப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருந்தோம். இப்போ எல்லா மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் நல்லா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா கெட்டியாகிடும் பாருங்கள். நம்ம மாவு சேர்த்த உடனே நம்ம தண்ணியில் இருக்கிற அந்த சூட்லேயும் மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாங்க. சூடாக இருக்கும்போது நமக்கு பிசைய வராது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதேமாரி கையால் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவு மாவு எடுத்துக்கலாங்க. கையால் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய அச்சு வேண்டாங்க. இந்த குழம்பு கரண்டியில் தான் நம்ம இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். அடிப்பகுதியில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த மாவை நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. கையால் இதுமாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க. சுற்றியும் நமக்கு மாவு அழகாக வந்துடும் பாருங்கள். ஒரே ஈவனாக இதுமாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஒரே சமமாக இருக்குங்க. கையால் எல்லா பகுதியும் நமக்கு ஒரே ஈவனாக தட்டி விட்டுகிட்டே இருங்க. இது எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். எண்ணெய் தடவுறதுனால ஈஸியாக ஒட்டாமல் வருங்க. கையால் லைட்டாக அப்படி எடுத்தாலே போதும். நமக்கு ஒரு கோப்பை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கரண்டிலேருந்து எடுத்த பிறகு இதுமாதிரி கையால் ஒரே ஈவனாக தட்டி விட்டுக்குங்க. ஒரே சமமாக இருக்கும் அப்போ தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு எல்லா இடமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. எக்ஸ்ட்ரா மாவு எடுத்த பிறகு ஒரு கோன் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க, நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி. அடுத்து நம்ம கையால் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு ஷேப்பாக அழகாக கிடைக்கும். இப்போ ஃபோக் ஸ்பூன் எடுத்து சைடில் இதுமாரி கோடு மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கடையில் வாங்குகிற அச்சு எந்த அளவுக்கு டிசைன் வருமோ அதே மெத்தடில் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா பக்கத்துலேயும் நம்ம இந்த கோடு வந்து போட்டாச்சுங்க. பாருங்கள், நமக்கு அச்சில் செஞ்சால் எந்த டிசைன் கிடைக்குமோ அதே மாதிரியே நமக்கு கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அச்சுலாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு குழம்பு கரண்டி இருந்தால் போதும், ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இன்னொரு மெத்தட்லேயே நான் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணி காட்டுறேங்க. வெறும் வாழை இலை இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் போதும், ரொம்பவே சுலபமாக செய்யலாம் இந்த மெத்தட்லேயும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.
அதுக்கு நான் வாழை இலை எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெயும் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இதுமாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபோக் ஸ்பூனில் சைடில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப சுலபங்க. நம்ம மேல் மாவு மட்டும்தான் ரெடி பண்ணோம். பூரணம் அடுப்பே இல்லாமல் தான் நம்ம ரெடி பண்ணோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.